சண்டே ஷாப்பிங் டைம். என்னடா பாப்பா புறா அந்த புள்ளிய பாப்பா பிஸ்கட்டு அச்சிச்சோ. வேற என்ன பருப்பு ஷீட்டு தியானா 114 ரூபாயா? இது எத்தனை பிஸ்கட் இருக்குன்னு தெரியலையே. பிஸ்கட்டு கண்ணு பிஸ்கட் பருப்பு கடலப்பருப்பு. இது என்னது? தனியாக ஒரு கிலோ. இந்த மஞ்சள் இது வாங்க தான் முக்கியமாக போனது. மஞ்சளில் காய வச்சு நாம்ளே நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து எல்லாம் அரைச்சி வச்சுக்கணும். பாக்கெட்டுக்கு வாங்கினா தான் பாக்கெட்டில் வாங்கக்கூடாதுங்கிறாங்களே. பாக்கெட்டில் கலப்படம் வருது, அதெல்லாம் வாங்காதீங்க. கலப்படம் பண்ண சாப்பிடாதீங்க. கலப்படம் பண்ண பாக்கெட் வகைகள்லாம் வாங்கி தூள்லாம் சாப்பிட்டாக்கா கேன்சர் நோய் வருது, என்னென்னமோ நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன காசு அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கணும் தான். இல்லைன்னு இதில் விட்டோம்னாக்கா அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் கொடுக்கணும். வேணுன்னா சோம்பேறித்தனப்பட்டோம்னாக்கா அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு தான். பச்சை மஞ்சள் வாங்கினோம்னா பச்சை மஞ்சளும் விற்கிது, அது இன்னும் நல்லது தான். பச்சை மஞ்சள் விற்றுதுன்னா பச்சை மஞ்சள் வாங்கிட்டு வந்து வேவிச்சு வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அரைக்க போட்டு. பிஸ்கட்டு சாப்பிட்றீங்களா? பிஸ்கட்டு பாப்பாவுக்கு பிஸ்கட்டு. குழந்தைங்கள கூப்பிட்டு போனால் இது ஒன்று கலர் கலராக ஊற்றி கலர் கலராக வச்சிடறாங்க. என்ன அது? நல்லா தான் இருக்குது மஞ்சள். இது என்ன நாராக இருக்குது. வேறு அது வேறு மஞ்சள்னா வேறு தானே. ஷட்ரு இறக்கி வச்சு பாதி ஷட்ரு இறக்கிட்டேன். பிறகு இன்னும் மிளகா வாங்கலை. மிளகா வர மிளகா கடைக்கடை 10 ரூபா 20 ரூபா வித்தியாசம் இருக்குது ஒவ்வொன்றும். தரமாக இருமா என்னமோ தெரியல. பொட்டுக்கல்ல 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 110 ரூபா விற்கிறாங்க, 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. என்னென்ன வாங்குறது? எந்த வாங்குறது கேட்டால் குவாலிட்டி வேறான்னு வாங்க. எதாக இருந்தாலும் வாங்கி தானே ஆகணும். விலை ஏறினா ஏறாட்டினா வாங்கி தானே ஆகணும். ரைட், நாளைக்கு போய் மிளகா வாங்கிட்டு வரலாம்.